பனி ரொம்ப காட்டமா இருக்குமே. ஆமா, பனி நல்லா இருக்க தானே. அவங்க பனியை கூட பார்க்காம இந்த பனியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க பனி ஒரு காட்டமா இருக்கு, நம்ம பனி காட்டமா இருக்கு. அதானே சொன்னீங்க நீங்க. உங்க பனியை நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பனி எங்க இல்ல பனி இல்ல, உலகத்துக்கே பனிதான். பனிதான். ஆமா, நீங்க பனி நல்லா இருந்தாதான் நீங்க வந்த பனியை கூட பார்க்காம இருப்பா. இல்ல நீங்க வந்த நீங்க வந்த பனி என்ன பனின்னு கேட்டேன். இதே நம்ம பனி. நான் வந்த பனி வெண்பா. என்ன வெண்பா? வெண்பான்னா அந்த காலமேக புலவர் பாடி இருக்காரு அந்த வெண்பாவா? அந்த பால்ல அத பாடுங்க பாப்போம். இது அந்த பால்ல, இது வேறவா? வெம்பாவா ஊத்துதும்பாங்கல்ல. வெம்பான்னா மூடுவடின்னு சொல்லுவாங்க. மூடுவடி. அப்படியே தெரியுது. அங்க இருக்கிற ஆத்தா கோயில் கூட தெரியுது. அது தெரியுது. எங்களுக்கு உள்ள இருக்கிறது ஒண்ணும் தெரியல. உள்ள இருந்தா எப்படியா தெரியும்? உள்ள அரைக்கில இருந்தா ஒண்ணும் தெரியுது இல்ல. தெரியுமியா? எப்படி உள்ள இருக்கிறது தெரியும். இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, அகம்னா உள்ளம். இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா முகத்துல காட்டுமா. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு காரியம் நடத்துறதுக்காக போயிருக்கீங்க. போன காரியம் நல்லபடியா நடந்துருச்சு வச்சுக்கோங்க. நீங்க அங்க இருந்து வகும்பொழுதே உங்க முகத்தை பார்த்த உடனே தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகம் சீதையுமா. ஏன்னா போன காரியம் நடந்துருச்சான். பார்த்தீங்கன்னா சந்தோஷமா புன்னகை தவள முகத்துல. அப்ப உங்களை பார்த்த உடனே அப்ப எப்படி நல்லபடியா நடந்துருச்சு போல இருக்கடா, பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முகத்தை பார்த்தவன தெரியும். அதே மாதிரி போன காரியம் நடக்கலைன்னு வைங்க, தொங்கிரும். குடிஞ்சதெல்லாம் நிம்மற மாட்டேன், உதடு 1.5 பழம் தொங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி உங்க முகத்தை அதான் அடுத்தது காட்டு பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டு முகம் இருக்கேன். இந்த உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ முகப்பொடிவானது காட்டும். அப்ப உள்ள இருக்கிறது தெரியாமையா இருக்கும். சரி, ஆமா, அது இருக்கட்டும். அதான் இருக்கணுமே. என்ன என்ன சொல்லியா வந்தியா? என்ன சொல்லியா? யார் என்னைய கேட்கல? என்னைய கேட்கலாமா நீங்க? அப்புறம் உங்க கேட்காம ஊர்லயா கேட்க முடியும்? ஐயய்ய, குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறிக்கும் தன்மை இருக்கு. என்னை பார்த்த உடனே இவர் யாரு எதுக்கு வந்து அப்படின்னு பார்த்த உடனே தெரியக்கூடிய தன்மை யாருக்குன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு மட்டும் தான் உண்டா. அப்புறம் எங்களுக்கு தெரியாதா? இங்க வர்றா. இப்ப என் தங்கச்சி உங்கள்கிட்ட கூட்டி விடணும் தானே. மலையேற போனாலும் மச்சனை தேவைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தெரியுமா? அம்மா மக்களை கண்டா வாய் நிற்காது, கம்மங்கிறத கண்டா கை நிற்காதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா, அம்மையான்னு சொன்னா இப்ப யாரும் சின்ன பிள்ளைகளுக்கு அம்மையானா யாருன்னு தெரியாது. மாமனை அந்த காலத்துல சும்மா எங்க அம்மா வரா சும்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி மாமச்சரனை பார்த்தாலும் கொஞ்ச நேரம் உரண்டை இருக்கிறோம்னு தோணுமா. சரி மாப்பிள்ள, ஏன்னா உங்களோட தயவை தேடி நீங்க வந்திருக்கேன். இப்ப நீங்க உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பல என்னைய பார்த்தாலும் உனக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமா, உன்னைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இருக்கத்தானே வேணும். ஏன்னா வர சொன்ன நேரத்துல வந்துட்டாரு. அப்படி இல்ல, ரொம்ப நாளாவே நீ உங்க விருப்பப்பட்டு தலை வச்சு படுக்கல. நாங்க ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருக்கோம் என் தங்கச்சியை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு. ஓஹோ, இதனால என்ன ஆயிருக்குன்னா என் வாழ்க்கையிலையும் பல்ல விழுந்து கிடக்கு. உங்களுடைய கடமையை நீங்க நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்கா. ஏன்னா இருக்கத்தானே வேணும். எப்படியா இருந்தாலும் மனக்கவலை. ஏன்னா வீட்டுல ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எப்படியாவது கரையை தேர்ப்பணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். சரி மாப்பிள்ள, அதுக்கு தகுதியான இடம் வந்துட்டேன் அப்படின்னா கையில எப்படியாவது ஒப்படைச்சு போடுவோமேன்னு சொல்லிட்டு அடிக்கல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறான். வயிற்றுல நெருப்பு கட்டி பொம்பளை பிள்ளை வளர்க்குறோம்ல, அதே மாதிரி ஓன் தங்கச்சி ஒன்றும் நல்ல பிள்ளையா இருக்கு மாப்பிள்ள. நம்மளுக்கு இருக்க வரல சுரண்டா, அப்படியே இந்த புண்ணை போட்டு சுரண்டு வாங்கி வருது. ஆமா, அதே மாதிரி சுரண்டா. யாரு? எண்ணெயத்தேன். ஆமா, எண்ணெயை போட்டு சுரண்டுறாத்தான் இந்த போட்டிருக்க பவுடர் அழியே. அதனால இப்போ எண்ணெயை போட்டு சுரண்டிக்கிட்டு இருப்பா. எண்ணெயை போட்டு சுரண்டல. அட அதைத்தானே சொன்னேன். ஐயோ, எண்ணெயை போட்டு நோன்றா. உன்னேவா? எப்ப கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு தான் அப்ப சொல்ல வேண்டியதானே. ஆமா, 2 பொம்பளை பிள்ளை உள்ள இருக்கு. ஒன்னு என் தங்கச்சி, இன்னொன்னு உன் தங்கச்சி. அப்படிங்கிறியா? போகுது வர மட்டும் தாக்கல விடு. சரி, நான் முன்ன பின்ன 2 பேரையும் பார்த்தது இல்லை. 2 பேரும் சின்ன பிள்ளைல 5 வயதுல அரியா பருவத்துல பிஞ்சு குழந்தையில பார்த்தது. இப்ப எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப நான் இங்க இருந்து போகும்பொழுது உனக்கு முறை பொண்ணா எனக்கு முறை பண்ண நான் எப்படி கண்டுக்கிறேன்? அதுக்கு ஒரே வேப்பனை தடவை இருந்தா அது உங்க ஆளு இல்ல. ஆமா, ஐய, அப்ப வேப்பனை கிராக்கி அவட்டாலு. ஆமா, இப்ப வேப்பனை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப மோந்து வாக்கணும். சரி, மோந்து வாக்குறதுக்கு மோகன்தாஸ் இருந்தா நம்ம அந்த அந்த கப்பு ஒன்று பின்னாடி கிடந்துச்சு, அதுல போய் மோந்து பார்த்துருவேன். விடுமா, மோந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். போடு சொல்றேன். அப்புறம் மனதிற்கு கிரமான்களே, நான்
தேடி வந்தேனே புள்ளிமானே எங்கு ஓடி வந்ததோ அதனாலே நானே தேடி வந்தேனே புள்ளிமானே தேவனாவும் பூங்காவனமது காணுனாவும் கலைமானே தேவனாவும் கவனமது காணுனாவும் கலைமானே நானே தேடி வந்தேனே கோடி கோடி நமஸ்காரமே கோடி நமஸ்காரமே கோடி நேரமே மறைப்பது முறையில் தேடி வந்தேனே புள்ளிமானே யாருன்றது தெரிகிறதா? ஏண்டா இந்த 5 வயதுல அறியாப்பாது இருக்கிற பிஞ்சு குழந்தையில பார்த்ததா அந்த சின்னதா கொடுத்துட்டு போனியே, இதுவும் அண்ணா. என்ன அண்ணாவுக்கு சப்புடு முத்தம் கொடு வாயில. இவ்வளவு நேரம் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே மாப்ள, எப்படி சொன்னாங்க தெரியுமா? மாப்ள நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் விழியிலே, மாப்ள. காணும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உன்னை காணும் விழியிலே. அப்படியா? அண்ணனை பார்த்த உடனே ஆடி பாடி வரவேற்பு செய்ய கடமையை அருமையா நிவர்த்தி பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க 2 பேரும் கண்ணு கருத்தமா காவல் புரியுன்னு கேள்விப்பட்டேன். அதனால யாரையும் உள்ள விட்டா பத்திரமா பாத்துக்கணும். சரியா? இரு மாப்ள, இரு மாப்ள. இங்க வாங்க. என்ன போகும்போது பின்னாடி நின்னு கூப்பிட்டா எந்த கையும் விடக்கூடாது. அவசரப்படாதீங்க. என்ன குறிஞ்சி நிலமா குமாரராஜா? ஏன் அவங்க 2 பேரும் காவலுக்கு வச்சுட்டு நீங்க உள்ள போய் என்ன பண்ண போறியா? என் தங்கச்சி கூப்பிடுறாங்க. நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. யாரு? ஆமா, நான் எப்போதுமே வலுவலுன்னு தான் இருப்பேன். தடவை பாரு விழுக்குன்னு உள்ளவும். உனக்கு வலுவலுன்னு இருக்கா? தங்கச்சி, நம்ம இடத்துக்கு மானை பிடிக்க வேடுவர் வந்திருக்கிறார். மானம்ல ஒண்ணுல என்னனே? என்ன? தாங்கள் இருவரும் சென்று வர. ஆமாமா, சென்று வா. வணக்கத்திற்குரிய மனை வேடுவர்